அதிமுகவை முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விமர்சித்தது அதிமுக காரர்கள் அதிக அளவுக்கான எதிர் விமர்சனத்தை வைப்பதற்கு ஒரு வழியை உருவாக்கிடுச்சு இல்லையா? எப்படி எங்களுடைய பொதுச் செயலாளரை எங்கள் கட்சியை வழிநடத்துவதை விமர்சிக்கலாம்? தற்கொலைன்னு தப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் அவர் படிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி மிக மோசமான ஒரு விமர்சனங்கள், அருவருக்கத்தக்க விமர்சனங்கள். எதுக்காக அண்ணாமலை இந்த மாதிரி பேச வைக்கிறேன்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை தொடர்பாக விமர்சித்தது எந்த தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை, உழைப்பும் இல்லை, யாரையோ கையை காலை பிடிச்சி வந்துட்டாரு. அவர் மைக்கை பார்த்தாலே அவருக்கு அழைச்சி பொய் தான் பேசுவார். அவருடைய வயதையும் குறித்து இந்த வயசில் இவருக்கு என்ன தெரியும், அனுபவமே இல்லை. அப்போ டிஎம்கே வெர்சஸ் அதிமுகங்கிறத மடை மாற்றி திமுக வெர்சஸ் பாஜக அப்படி கொண்டு போகணும். அப்போ இவரை நம்ம அடித்து காயப்படுத்தி கொஞ்சம் கீழே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய ஆளாக வந்துடுவோம் அப்படிங்கிறாரு. எடப்பாடி தொடர்பான திரு அண்ணாமலை விமர்சனம் அவர் பின்னால் அதிமுக காரர்கள் அணி திரள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தன் தலைவனை இப்படி இன்னொரு தலைவர் விமர்சிக்கிறாரே என்று வருகிற பொழுது இவருக்காக கைகூடும். இன்னொன்று, இவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வெளியில் இருக்கிற அதிமுக காரங்க கூட நிச்சயமா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதற்கு பிரிந்து சென்றவர்கள் கருத்து சொல்லலை அப்படின்னா உண்மையான அதிமுக தொண்டர்கள் எப்படி மதிப்பாங்க? ஓபிஎஸ்ஸோ இல்லை டிடிவியோ எப்படி மதிப்பாங்க? மீண்டும் மீண்டும் சரிவை சந்தித்து போகிறது, தோல்வியை சந்திக்கிறது. ஒரு வெற்றிகரமான கழகத்தை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிறாரே, இவருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுங்கிற மாதிரி ஒரு சாரார் நினைக்கிறாங்க. இந்த 7 மணிக்கு எதிராக யாரோ ஒருத்தரை எடப்பாடி பழனிசாமி கொம்பு சீவி விட முடியுமா? விடுகிறார் என்பதுதான் இப்போ தற்போதைய தகவலாக இருக்கிறது. நீங்கள் யாரையுமே. வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலையின் விமர்சனம் அதிமுகவை மேலும் ஒருங்கிணைத்து விட்டதா? எடப்பாடி பழனிசாமி மேலும் பலம் பொருந்தியவராக மாறிவிட்டாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. வணக்கம் சகோதரர். அதிமுகவை முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சித்தது அதிமுக காரர்கள் அதிக அளவுக்கான எதிர் விமர்சனத்தை வைப்பதற்கு ஒரு வழியை உருவாக்கிடுச்சு இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போது வழிநடத்தி வருகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சன கருத்துக்களை பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த போது, திரு எடப்பாடி இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாரே, ஒருங்கிணைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்துக்கு மாறுபட்டு நிற்கிறாரே என்கிற அதிருப்தியில் இருந்தவர்கள் இப்போது அண்ணாமலைக்கு எதிராக திரண்டு விட்டதால் அவர் வலுப்பெற்றதாக ஒரு தோற்றம், ஒரு பொதுவெளி தோற்றம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 6 பேர் கொண்ட அந்த முன்னணியினர் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு மிக உறுதியாக திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் கூடுதலாக அமமுகவினுடைய டிடிவி தினகரன், இந்த மூவரையும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ப்பதில்லை என்கிற அந்த முடிவில் உறுதியாக இருந்ததால் இந்த 6 பேருடைய ஆதரவாளர்கள், மூத்த தலைவர்களுடைய ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதுமே பலரும் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு அரசல் புரசலாக அங்கங்கே பேச்சுவார்த்தையாகவும் இருந்தது. புதுவெளியில் அது ஒரு பேசு பொருளாகவும் இருந்தது. ஒரு தலைவர் இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அந்த ஒரு கடுமையான விமர்சன கருத்தை முன்வைத்ததால் எப்படி எங்களுடைய பொதுச் செயலாளரை எங்கள் கட்சியை வழிநடத்துவதை விமர்சிக்கலாம்? கடுமையான வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமா. தற்கொலைங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரண வார்த்தை ஆகி போச்சு. ஒருத்தருக்கு ரொம்ப நட்பாக பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. அதாவது தற்கொலைன்னு தப்பா அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி. ஆமாம். அது அவங்க தரப்பில் பாஜக தரப்பில் இருந்து அது ஒரு வழக்கமான சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அதாவது அது தினமும் பேசிக்கிறது தானே, அதை போய் ரொம்ப கோச்சுக்கிறீங்களே அப்படி. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு. இது அவருக்கு எதிரான மனநிலையில் அவரோடு பயணித்து வருகிற திரு எடப்பாடியோடு பயணித்து வருகிற அதிமுகவினர் மத்தியில் அண்ணாமலைக்கு எதிரான இந்த விமர்சனங்கள் என்பதும் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கடுமையான இந்த ஒரு போராட்ட நிலைக்கு வந்தது என்பது அவருக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் இந்த மாற்று கருத்து. ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவரை, பலமான எதிர்க்கட்சியினுடைய தலைவரை, சட்டப்பேரவை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் திமுக அடுத்தபடியாக பலமான எதிர்க்கட்சி தலைவரை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இந்த மாதிரி சொன்னது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக களமாடுகிறவர்கள், ஒரு இருதுருவ அரசியலை கையில் எடுப்பவர்கள் இது போன்ற விமர்சனங்களை பொதுவெளிகளில் காலங்காலமாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த சுதந்திரத்திற்கு பிறகு 49 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது திராவிட கழகத்தினுடைய தலைவர் தன்னை பெரியாரே கடுமையாக விமர்சனம் பண்ணார்.
பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்கள் பற்றியும் கூட கடுமையான விமர்சனம் அன்றைய குடியரசு இதழ்கள், விடுதலை இதழ்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்குது. அதற்கு பிறகு வருகிற பொழுது கலைஞர் கருணாநிதி வெர்சஸ் காமராஜர் அப்படின்னு வரும்போது காமராஜருக்கு எதிராகவுமே மிக கடுமையான விமர்சனங்கள் இருந்தாங்க. அதை தொடர்ந்து உருவம் தொடர்பாக ஆமாம் கடுமையான விமர்சனங்கள் உருவம் தொடர்பாகவும் அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் அவர் படிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி மிக மோசமான ஒரு விமர்சனங்கள், அருவருக்கத்தக்க விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய காலகட்டங்களில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிக மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. அதாவது நடிகன் நாடாள முடியுமா, அரிதாரம் பூசியவன் அரசாள முடியுமா, 2 கேரளத்தை அனுமதிக்க மாட்டேங்கிறத தாண்டி பல்வேறு விதமான தனிப்பட்ட விமர்சனங்களும் கூட இருந்தது. அரசியல் களத்தில் அது தொடர்ந்து இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் அந்த மாதிரி இருந்தது. செல்வி ஜெயலலிதா வெர்சஸ் கலைஞர் கருணாநிதியின் திமுக இதை தாண்டி ஜானி பிரிந்த பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களை ஜானகி அணியில் இருந்த பல பிரபலங்கள், அந்த பிரபலங்கள் செல்வி ஜெயலலிதாவால் மீண்டும் கட்சிக்கு கொண்டு வரப்பட்டு அமைச்சர்களாக்கப்பட்டார்கள். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அவர்கள் பொதுவெளியில் செய்த விமர்சனம், திரு ராமவீரப்பன், திரு காளிமுத்து, திருமதி பாவலர். ராமவீரப்பன் கடுமையாக பேசினது இல்ல, ஆபாசமாக பேசினது, காளிமுத்து பேசியிருக்காரு. அது ஆமா அது விமர்சனங்கள் என்பது நாகரீகமான விமர்சனமாக இருந்தது. ராமவீரப்பன் கூட வசந்த சேனை அப்படிங்கிற அந்த சொல்லாடல் பயன்படுத்தியிருந்தார். அந்த காலகட்டங்கள் நீங்கள் அதுக்கு முன்னதாக போனீங்கன்னா 60களின் தொடக்கத்தில் மரியாதைக்குரிய ஈவிகே சம்பத் அவர்கள் திராவிட முன்னேற்றத்திலிருந்து வெளியேறும் பொழுது அவருக்கு எதிராகவுமே அண்ணா விமர்சலிக்க அண்ணா ரொம்ப நாசுக்காக சொன்னார். சம்பத் என்கிற ஒரு விலை உயர்ந்த வைரத்தோடு என் காதில் போட்டிருந்தேன், காது புண்ணாயிடுச்சு, அதனால் கழட்டி வச்சுருக்கேன், புண்ணு ஆறுனுடனே எடுத்து மாட்டிப்பேன் அப்படின்னார். ஆனால் மற்றவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு பதிலளிக்கிற ஈவிகே சம்பத்துமே ஒரு மாதிரி இலக்கிய நடையில் அவருக்கு பதில் சொன்னார். பாத குரடு எடுத்து 12 முறை அடித்தாலும் பாவி இவர்கள் திருந்த மாட்டார்கள், செக்குக்கும் சிவலிங்கத்திற்கும் பேதம் தெரியாமல் நக்கி திரியும் 4 கால் பிராணிகள். இது எல்லாமே ஒரு நாகரிகமான விமர்சனமாக அப்போது இருந்தது. அவர் சொல்லின் செல்வர் என்பதால் அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருந்தார். அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம் எதிரும் புதிருமான நிலைப்பாடை எடுக்கிறவர்கள் இந்த மாதிரியான முதல்ல கருத்துக்கு கருத்து மோதல், அவர்களுடைய விமர்சனத்துக்கு சரியான பதில் என்கிற நிலையை மாறி தனிப்பட்ட விமர்சனம் என்கிற போகிற பொழுது அந்த வார்த்தைகள் மிக மோசமான வார்த்தைகளை கையாள வேண்டிய சூழல் வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். எதுக்காக அண்ணாமலை இந்த மாதிரி பேச நினைக்கிறேன்? எடப்பாடியுடைய தூண்டுதல் தான் காரணம் நினைக்கிறீங்களா? அவர் பேசுறது தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்லை அதிமுகவை அடித்து விளையாடினால் பாஜக தானாக வளரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. எந்த ஒரு செயலை எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை தொடர்பாக விமர்சித்தது எந்த தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை, உழைப்பும் இல்லை, யாரையோ கையை காலை பிடிச்சி வந்துட்டார், அவர் மைக்கை பார்த்தாலே அவருக்கு அலர்ஜி, பொய் தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் வர்ற பொழுது அது ஒரு மாதிரி அந்த ப்ரொவோக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு தூண்டல் வரும்போது அவருடைய வயதையும் குறித்து இந்த வயசில் இவருக்கு என்ன தெரியும், அனுபவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து இதை கடந்து போயிருக்கணும். பதில் சொல்ல வந்தால் நாகரிகமாக பதில் சொல்லியிருக்கணும். கொஞ்சம் கடுமையான விமர்சனம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக கடுமையான விமர்சனங்களை தான் வச்சிருக்காரு. அது அவருடைய பாஜகவை பயணிக்கிறவர்களே கூட இருக்கிறாங்க. இப்போ வந்துடுற விஷயத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக தீவிரமாக பாஜக அண்ணாமலை காலத்திற்கு பிறகு களமாடி வருகிறது. நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, நாங்கள் தான் திமுகவுக்கு எதிராக மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கிளைக்கழகம் தொடங்கி தலைமை கழகம் வரைக்கும் யாரெல்லாம் எந்தெந்த நிர்வாகிகள் எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க என்பதை விமர்சிப்பது நாங்கள் தான். அதே போல் இந்த அரசுடைய செயல்பாடுகள், அரசின் திட்டங்கள், அதனால் மக்கள் பாதிக்கப்படுவது, இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தான் துணிச்சலாக வெளிப்படுத்தி வருகிறோம். பிரதான எதிர்க்கட்சி என்று சட்டப்பேரவையில் இருந்தாலும் பொதுவெளிகளில் பிரதான எதிர்க்கட்சி என்கிற அங்கீகாரம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் எங்கள் அளவுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எதிர்க்கட்சி என்கிற அந்த நிலைப்பாடு, அதற்கு அடுத்து ஆளுங்கட்சியாக 2026 யார் வருவது என்கிற இந்த போட்டி என்பது அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்போ நீங்கள் குறிப்பிட்டதான் தடாலடியாக அடித்து ஆடுனா பாஜகவுக்கு ஒரு பெரிய
செல்வாக்கு வந்துடும், வளருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அந்த மாதிரி தவறான பார்வைன்னு தான் நான் ஆனால் வந்து ஒரு பெரிய கட்சியோட தலைவரை இந்த மாதிரியாக கடுமையாக பேசுறது அப்படிங்கிறது இன்னும் சிறுமைப்படுத்துறது. அது மூலம் பிஜேபி ஒரு பெரிய அளவுக்கான கட்சி அப்படிங்கிறது அண்ணாமலை காமிச்சிட்டார்ல. இதில் மூணு விதமான கருத்துக்கள் இருக்கு. என்னன்னா, இருவருமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள், இருவருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர் வளர்ந்து வருகிறார், அடுத்து முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான 2026 எடப்பாடி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரோடு பயணிக்கிறவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். 2026 என்டிஏ தலைமையில் பாஜக தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இவரும் பேசிட்டு வர்றார். அப்போ டிஎம்கே வெர்சஸ் அதிமுகங்கிறத மடை மாற்றி திமுக வெர்சஸ் பாஜக அப்படி கொண்டு போகணும். அப்போ இவரை வந்து நம்ம அடித்து காயப்படுத்தி கொஞ்சம் கீழே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய ஆளாக வந்துடுவோம் அப்படிங்கிறாரு. அந்த கணக்கு, அந்த கணிப்பு என்பது தவறானது தான் என்னோட பார்வை. அந்த மாதிரி வளர முடியாது. எடப்பாடி திட்டுனா பாஜக வளராது. இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், பல பதிவுகளில் நான் குறிப்பிட்டது மாதிரி 80களின் தொடக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்த பொழுது அன்றைக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருந்த இலகணேசன் ஆகட்டும், பொன்னாராகட்டும், சிபி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் கிருபாகரன் உட்பட தத்துவார்த்த ரீதியில் சித்தாந்த ரீதியில் தான் அவங்க இருந்த கிருபாநிதி உட்பட பலருமே, ஆமாம், அவர்கள் எல்லோருமே ஒரு சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் திரு எல்முருகன், திருமதி தமிழிசை, அதற்கடுத்து திரு அண்ணாமலை, அப்புறம் எல்முருகன், ஆமாம், திருமதி தமிழிசை, திரு எல்முருகன், அடுத்ததாக திரு அண்ணாமலைகள். குறிப்பாக அந்த 2 பேர் இருக்கிற போது தான் ஓரளவுக்கு தமிழகம் முழுவதும் திரு எல்முருகனுடைய வேல் யாத்திரை, தமிழிசை தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள், ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பானாலும் எதுவானாலுமே இந்த தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் என்பது வைரலாகி மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எங்குமே பாஜக என்கிற ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடைச்சது. அது வரைக்கும் நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சிங்கிற அந்த விமர்சனம் மறைந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர் அந்த திராவிட பாணி அரசியல், இந்த தேசிய அரசியலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு இந்த திராவிட பாணி அரசியலையே கையில் எடுத்து தடாலடியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டார். சரியோ தப்போ நம்ம எதனாலும் நம்ம பேசிடுவோம், அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி சொல்றீங்க நீ. ஆமாம் ஆமாம், அப்படிதான் அவருடைய அந்த அந்த அணுகுமுறை அப்படி இருந்தது. நான் இப்படி தாங்க, சரியோ தப்போ, ஆமாம், நான் இப்படி தாங்க, நான் இப்படி தாங்க, இப்படி தான் நான் செய்வேன், இதுதான் என் பாணி அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். அப்ப பொது வெளிகளில் கவனமா பேசுறீங்க. ஆமா, பொது வெளிகளில் லண்டன்ல இருந்தாலும் அவர் பார்த்துட்டு இருப்பார். ஆமா, நிச்சயமாக பொது வெளிகளில் அரசியல் தளத்தில் ஒரு தலைமை பொறுப்பை இருக்கிறவங்க ஒவ்வொரு வார்த்தையுமே அளந்து பேச வேண்டும். நான் வந்து கேட்குற எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், கடந்து போக மாட்டேன், அது அப்புறம் பார்ப்போம், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறார். சரியான பதிலாக இருந்தால் ஏற்றுக்கலாம். ஆனால் பல விஷயங்கள் அவர் வந்து ஒரு முரண்பட்ட பல விஷயங்களை பேசி அது ஊடகவியலாளருக்கும் அவருக்குமே சில மோதல்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ ஓரளவுக்கு அது பக்குவப்பட்டு வந்துட்டார். அந்த ஊடகவியலாளர் மோதலை தவிர்த்து நேரடியாக அரசியல் தலைமையோடு மோதுவோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ லண்டனில் போய் சிறப்பு பயிற்சி எடுத்துகிட்டு வந்ததற்கு பிறகாவது அந்த அணுகுமுறை, ஒரு தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு என்பதை தேசிய கட்சி, இந்த நாட்டை பலமுறை ஆண்ட கட்சி, தொடர்ந்து இப்போ 3வது முறையாக இருக்கிற ஒரு தேசிய கட்சி, அதற்கான ஒரு அடையாளம், ஒரு தனித்தன்மை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அந்த தனித்தன்மைக்கு இழுக்கு ஏற்படாத வகையில், இந்த மண்ணினுடைய மாண்பு கெடாத வகையில் அவருடைய அணுகுமுறைகள் இருந்ததுன்னா மேலும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வயசு கம்மி தான் அவருக்கு. அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அவருடைய அந்த பண்பட்ட பக்குவப்பட்ட பேச்சு என்பது அவரை உயர்நிலைக்கு கொண்டு போகும் என்பதுதான் என்னோட கருத்து. லண்டன்லேருந்து வந்த பிறகு அதிரடியாக இருப்பார், இன்னும் ஆட்டம் வேற விதமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் அதிரடி 2026 தேர்தலுக்கு ஆட்டமே வேற அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. சில அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க, இனி அவர் போயிட்டு வந்த பிறகு தான் ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளுமே வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது. பல லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய ஆதரவு, கோடிகளை கடந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதை முறியடித்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும். கட்சியின் கட்டமைப்பு என்பது இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12,600க்கும் மேற்பட்ட அந்த வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட கிளை அமைப்புகள் இருக்குது. அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட கிளை அமைப்புகளில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ 68,000க்கு மேற்பட்ட அந்த பூத்துகள், ஒரு பூத்துக்கு
கிட்டத்தட்ட 10 பேர் 15 பேர் 20 பேர் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டிருக்காங்க. இப்போ அதில் குறைந்தபட்சம் ஒரு 10 பேர்னா ஒரு 60 கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் பேரை நம்ம அந்த பூத்துக்கு கமிட்டிக்கு கொண்டு போகணும். இதை தாண்டி பேரூராட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 540 பேரூராட்சி, 355 ஒன்றியம், ஒரு 174 நகரம், ஒரு 27 மாநகராட்சி, இதற்கு உட்பட்ட லட்சக்கணக்கான வார்டு அமைப்புகள், கிளை அமைப்புகள், வட்டம், வட்டாரம், இங்கு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு சென்று அவர்கள் களமாடி மக்கள் பிரச்சனைக்காக போராடி மக்களுடைய ஆதரவை ஈர்த்து பாஜக வளர வேண்டும். அப்படி வளருவதற்கு குறைந்தபட்சம் இன்னொரு 10 ஆண்டுகளாவது ஆகும். 2026 அவங்களுடைய கோல் ரொம்ப ஜாஸ்தியா பண்ணிட்டீங்க நீங்க. ஆனா எடப்பாடி தொடர்பான திரு அண்ணாமலை விமர்சனம், அவர் பின்னால் அதிமுக காரர்கள் அணி திரள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஏன்னா தங்களுடைய தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் தாறுமாறாக பேசுவது அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இழிவுபடுத்துவது ஏற்கத்தக்கதல்ல. அப்படின்னால எடப்பாடி கட்சிக்காரங்கிட்ட இன்னும் பாப்புலர் ஆயிட்டார். ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நான் தொடக்கத்திலே அதுதான் சொன்னேன். அவரோடு அவர் தலைமையை ஏற்று அணிவகுத்து வருகிறவர்கள் மத்தியிலே சில அதிருப்தி இருந்தது. பிடிவாதம் இருக்கிறாரே, பிரிந்து செல்கிற சக்திகள் அந்த அனைவரும் ஒருங்கிணைப்போம் என்கிற நிலைப்பாட்டில் அவர் உடன்பட மறுக்கிறாரே என்கிற அதிருப்தியில் இருந்தவர்கள் தன் தலைவனை இப்படி இன்னொரு தலைவர் விமர்சிக்கிறாரே என்று வருகிற பொழுது இவருக்காக கைகூடும். இன்னொன்று, இவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வெளியில் இருக்கிற அதிமுக காரங்க கூட நிச்சயமாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இவருக்கு எதிரான நிலைப்பாட்டில், திரு எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூட கடுமையாக, ஏன்னா இவரை சாடுகிற அதே நேரத்தில் திராவிட இயக்கங்கள் இல்லாத இந்த 2 கழகங்களையும் வீழ்த்தி நாங்கள் மேலே வருவோம் என்கிற பொழுது அது உள்ள இவங்களும் வர்றாங்கல்ல. அப்போ வெளியில் இருக்கிறவர்களுக்குமே அந்த அதிருப்தி என்பது, அண்ணாமலை மீதான கோபம் என்பது நிச்சயமா இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறது? இது திரும்ப ஓபிஎஸ் ஒண்ணுமே சொல்லலையே. ஏதோ அவரும் அதிமுகவே வந்தவர், ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. ஒன்று எடப்பாடிக்கு எதிராக சொல்லியிருக்கலாம், இல்லை எடப்பாடிக்கு ஆதரவாக சொல்லியிருக்கலாம், அதிமுக ஆதரவாக சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? இல்லை, இப்போ இது மாதிரியான விஷயங்களில் இதில் இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு முள்ளில் விழுந்த பட்டு புடவையை எடுக்கிற போது ரொம்ப எச்சரிக்கையாக எடுக்கணும் அப்படின்னு. இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இதுவரையிலும் இருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுக என்று வருகிற பொழுது தான் அவருடைய நிலைப்பாடு என்பது, இந்த ஒருங்கிணைந்த அதிமுக எடுக்கிற அந்த முடிவுக்கு உடன்பட்டு போவார், அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்வார். இப்போது வரைக்குமே இன்னுமே அந்த என்டிஏ அணியில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு இருக்குது. திரு சசிகலா எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலை. அவங்க இதுவரையிலும் திரு எடப்பாடிக்கு எதிரான கருத்தோ அல்லது ஆதரவான கருத்தையோ பொதுவெளியில் தெரிவிக்கலை. அவங்க ஒரே ஸ்லோகம், கட்சியை ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைவோம், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் இதுவரையிலும் இன்று வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல தயங்குகிறார். ஆனால் அதிமுக, உண்மையான அதிமுக தொண்டர்கள் அது ஏற்றுப்பாங்களா? ஏன்னா தன்னுடைய கட்சியுடைய தலைவர் மிகப்பெரிய கட்சி என்னதான் இருந்தாலும், கூட இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, அவர்கள் அதிமுகவுடைய வழி வந்தவர்கள். அந்த கட்சியுடைய தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் கடுமையாக பேசும்போது அதற்கு பிரிந்து சென்றவர்கள் கருத்து சொல்லலை அப்படின்னா உண்மையான அதிமுக தொண்டர்கள் எப்படி மதிப்பாங்க? ஓபிஎஸ்ஸோ இல்லை டிடிவியோ எப்படி மதிப்பாங்க? இல்லை, திரு எடப்பாடி அவர்களுடைய அந்த பிடிவாத போக்கு இருக்குல்ல, பிரிந்து சென்ற சக்திகள் ஒன்றிணையக்கூடாது, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு தினகரனை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டை எடுத்ததுனால இவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் பயணிப்பவர்கள் திரு எடப்பாடி இல்லாத அதிமுக வந்தால் கூட பரவாயில்லை, மிகவும் பிடிவாதமாக கட்சியை ஒன்றிணைய விட மாட்டேன் என்கிறாரே என்கிற அந்த மனநிலையில் இருப்பவர்கள் எடப்பாடிக்கு எதிராக இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் பேசுகிற பொழுது வேணும் இவருக்குங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நல்லா திட்டு அப்படிங்கிறாங்களா? அந்த மனநிலைக்கு வந்திருப்பாங்க நிச்சயமா. எடப்பாடி நல்லா போட்டு, ஆமா, ஏன்னா அவர்களுமே அது நல்ல போக்கு இல்லை, அதுக்கு நான் அதை நிச்சயமா ஏற்க மறுக்கிறேன். நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஒரு சிலர் வெளியில் இருக்கிறவங்க கூட இந்த கருத்து, திருமதி சசிகலா ஆதரவாளரோ, திரு தினகரன் ஆதரவாளரோ, திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ மிதவாத போக்கில் இருப்பவர்கள், அவங்க எல்லாமே இது சரியான அணுகுமுறையில் அண்ணாமலை பேச்சுங்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஆதரவு நிலையில் தீவிரவாத ஆதரவு போக்கு உள்ளவர்கள் திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் கட்சி மீண்டும் மீண்டும் சரிவை சந்தித்து போகிறது, தோல்வியை சந்திக்கிறது, ஒரு வெற்றிகரமான கழகத்தை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிறாரே, இவருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுங்கிற மாதிரி ஒரு சாரார் நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு சரியான போக்கு இல்லை. அது நான் சொல்ல, நாளைக்கு ஒருங்கிணைகிற பொழுது இவங்க தலைமையில் தான் வரணும்.
அதனால் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை, சரியான பார்வை இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. ஆனாலும் அது யதார்த்தமான ஒரு மனநிலையில் அவங்க இருந்து இதை அணுகுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, இந்த மாதிரி ஒரு சூழல் என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி உறுதியாக இருக்கிறாரு, பிடிவாதமாக இருக்கிறாரு, எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறாரு, சேர்றதுக்கு தடையாக இருக்கிறாரு, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஒரு நிகழ்வு எடப்பாடியுடைய உறுதித்தன்மைக்கு மேலும் வலு சேர்த்து விட்டது, சரியா தவறு? இல்லை, வலு சேர்த்து விட்டது என்பது அவரை பொறுத்தளவில் அவர் தலைமையில் பயணிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிருப்தி இருந்தவர்களும் கூட அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆனால் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம். தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். அதற்கு தடையாக திரு எடப்பாடி இருக்கிறாரே என்கிற மனப்போக்கு என்பது இன்னும் இருக்கிறது. அந்த வலிமை என்பது அவர்களையும் இணைத்தால் திரு எடப்பாடிக்கு அந்த வலிமை கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி நிலைமையில இல்லாத மாதிரி ஆகிட்டாங்களே. ஏன்னா எல்லோரும் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க, அண்ணாமலை கடுமையாக தாக்குறாங்க. அப்படின்னா எடப்பாடி என்ன சொல்லுவாரோ அது கேட்டுப்பாங்க, அப்படி தானே? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் இந்த பிடிவாத போக்கு என்பது கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு நலம் பயக்காது அப்படிங்கிற விஷயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க பெரும்பான்மையான உறுப்பினர்கள், நான் கடந்த பல பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன், உறுப்பினர் அட்டையை கொண்டு போய் கொடுத்தா அதை கூட அவங்க ஏற்க மறுத்து, இந்த அட்டையை வச்சுட்டு நாங்கள் போய் ஓட்டு கேட்க போகிறோமா, கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிற பார்வை பல பகுதிகளில் இருக்குது. திரு எடப்பாடி இந்த பிடிவாத நிலையை தளர்த்தி எல்லோரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு வலிமையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்து அதிமுக, வலிமையான அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு தேவைப்படும் ஒரு வலிமையான சக்தியாக வந்தால் நம்மிடம் கூட்டணி கூட வரும், கூட்டணியும் பலமாக அமையும். 2026 ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் என்கிற மனப்போக்கு இருக்குல்ல, அது பெரும்பான்மையோடு இருக்குது. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக அது நடக்கும், நடக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவில் இருக்கிற பெரும்பான்மையினருடைய கருத்தாக இருக்கிறது. திரு எடப்பாடியும் அது உடன்படுவார். நான் நம்ம இதிலே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, அடிவேல அடி அடித்தால் அம்மியும் நகரும்னு, நகர்த்திடுவாங்க சார், அடிச்சு தான் நகருவாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த 6 பேர் சைலண்ட் ஆகிட்டாங்கல்ல, சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் சென்று பேசியவர்கள் இணைப்புக்கான ஒரு சாத்தியத்தை மாற்ற முடியுமா, இருக்க முடியுமா நினைச்ச 6 முன்னாள் அமைச்சர்கள் சைலண்ட் ஆகிட்டாங்கல்ல. இல்லை, இதில் இன்னொரு வேதனையான விஷயம் நான் கேள்விப்பட்ட வகையில், இந்த இணைப்பு முயற்சிக்காக ஒரு பகீரத பிரயத்தனம் எடுத்து பாடுபட்ட இந்த 6 பேருக்கு எதிராக அவங்கவுங்க மாவட்டத்தில் சில பேரை திரு எடப்பாடியும் எடப்பாடியுடைய ஆதரவாளர்களும் அவர்களுக்கு எதிராகவே தன்னை வலியுறுத்தி ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுத்துகிறார்கள்ங்கிற பொழுது, திரு செங்கோட்டையனுக்கு எதிராக ஈரோடு பகுதியிலையும், வேலுமணிக்கு எதிராக கோவை பகுதியிலையும், தங்கமணிக்கு எதிராக நாமக்கல் பகுதிகளிலையும், அன்பழகனுக்கு எதிராக தருமபுரி பகுதிகளிலையும் அவருக்கு எதிரான நிலைப்பாடு உடையவர்களை இவர் ஊக்குவித்து அவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். இந்த வேலுமணிக்கு எதிராக யாரோ ஒருத்தரை எடப்பாடி பழனிசாமி கொம்பு சீவி விட முடியுமா, விடுகிறார் என்பதுதான் இப்போ தற்போதைய தகவலாக இருக்கிறது. நீங்கள் யாரையுமே, அவருடைய அரசியல் பயணம் என்பது சமீப காலமாக திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறை என்பதை நாம் பார்த்து வருகிறோம். யாரெல்லாம் தனக்கு துணை நின்றார்களோ அவர்களை எதிர்த்து களமாடுவதற்கு அவர் எதற்கும் துணிந்தவர் என்கிற மாதிரியான ஒரு போக்கு பரவலாக வந்துருச்சு. எனவே நான், என்னுடைய கட்சி, நான் பொதுச் செயலாளர், நான் எடுக்கும் முடிவு தான் சரியானது, நான் எடுக்கும் முடிவிற்கு உடன்பட்டு வருபவர்கள் என்னோடு பயணப்படுங்கள், இல்லை என்றால் உங்கள் விருப்பப்படி வெளியேறுங்கள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவர் வந்துட்டார். ஸோ இந்த நிலைப்பாடு என்பதை அவங்க பொறுமை காக்கிறார்கள். 6 பேருமே சைலண்ட் ஆகிட்டாங்க, நீ சொன்ன மாதிரி பொறுமை காக்கிறார்கள். இந்த அக்டோபர் 17 கட்சியினுடைய ஆண்டு விழா இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறார்கள். வாய்ப்பில்லை, இதை தாண்டி. ஆமாம், தாண்டி வாய்ப்பில்லை, அவங்களுமே அதுக்கு இருக்காங்க. இதை தாண்டி இந்த 1.5 ஆண்டுகளில் கட்சியை எந்த வகையிலாவது ஒருங்கிணைத்து விடுவோம் என்கிற நம்பிக்கையோடும் சிலர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருங்கிணைக்க முடியாத நிலை துரதிர்ஷ்டவசமாக ஏற்பட்டு விட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தேர்தல் களத்தில் இறங்கினால்
அவர்களோடு அணி சேர்வதற்கு பிற கட்சிகள் வருவதற்கும் தயங்கும். ஒரு வலிமை மிக்க அதிமுக இல்லை என்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உடன்பாடு கொண்டு, தேர்தல் உடன்பாடு கொண்டு கூட்டணியிலே பயணிக்கிறவர்கள் இங்கு வருவதற்கும் தயங்குவார்கள். ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் ஏற்படுமே என்றால் அதிமுகவின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகின்றது. நீங்கள் சொன்னீங்க, முயற்சிக்கு அச்சாரம் எடுத்த அல்லது முயற்சிகளை இணைப்புக்கான முயற்சிகளை எடுத்த 6 பேர், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, இவங்களுக்கு எதிராக சில பேரை ஊக்குவிக்கிறார் எடப்பாடி அப்படின்னு சொல்றீங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க இன்னும் கூட எதிர்மனையில் உருவாவாங்கல்ல. முக்கியமாக சி.வி. சண்முகம் அதை ஏற்றுப்பாராத, முக்கியமாக வேலுமணி ஏற்றுப்பாரா? தனக்கு எதிராக எடப்பாடி வேலை செய்கிறார் அப்படின்னா இல்லை, இது ஒரு அமைதி யுத்தம், இது ஒரு பனிப்போர் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தங்களுடைய தன்மானத்திற்கும் தங்களுடைய அந்த தகுதிக்கு, திறமைக்கு, உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் தனக்கு எதிராகவுமே களமாடுகிறார்கள் என்பது ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் சட்ட ரீதியான பிரச்சனையோ அல்லது உட்கட்சி பிரச்சனையோ திரு எடப்பாடி எதிர்கொள்ள வேண்டிய நிலை நிச்சயம் உருவாகும் அப்படிங்கிறது தான். கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி மிக அளவுக்கான செல்வாக்கு மிக்கவர் இருந்தாலும் கூட கோவை சார்ந்த இடங்களில் வேலுமணி தான், எஸ்பி வேலுமணி தான் பாஸ். ஸோ அவருக்கு ஏதாவது நெருடல் அப்படின்னா அவர் திருப்பி அடிப்பார்ல. இல்லை, யாரையுமே தூக்கி எறியக்கூடிய அந்த மனோபாவம், குணநலன் என்பது திரு எடப்பாடிக்கு இருக்கிறதுங்கிறத நாம் பார்த்தோம். எத்தனை உயரத்திற்கு தன்னை கொண்டு போனாலும் கூட அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஒரு வினாடியில், ஒரு நிமிடத்தில் எடுத்து விடுவார் என்பது தான் நமக்கு அவருடைய அணுகுமுறை காட்டிய ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. அந்த வகையில் தன்னோடு இருக்கிறார்கள், எம்எல்ஏ இருக்கிறாங்க, மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, பொதுக்குழு செயற்குழு இருக்கிறது. எனவே இவர்கள் தனி மனிதர்கள் தான் ஒவ்வொருவருமே அடையாளப்படுத்துகிறார். 20-25 பேர் வேலுமணி பின்னாடி இருக்கிறாங்க, ஒரு 14-15 எம்எல்ஏ சி.வி. சண்முகம் பின்னாடி இருக்காங்க. இந்த எடப்பாடி அவங்க ஆதரவாளர்கள்னு ஒரு முன்னணி தலைவருக்கு 4 பேர் 3 பேர்னாலும் அதில் ஒரு 10 பேர் வருவாங்க. எனவே ஒரு 30-40 பேர் எதிர்நிலையில் இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிறாங்க. தன்னை சார்ந்த, தனக்கு நெருக்கமான அந்த இன்னர் சர்க்கிள் என்று இருக்கிற அவர்களிடம் பேசும் பொழுது எல்லாரும் போனாலும் பரவாயில்லையா, நான் பார்த்துக்கிறேன், 2026 நான் பார்த்துக்கிறேன், அந்த வியூகங்களை ஒதுக்கிறதுக்கெல்லாம் ஆளுகளை கொண்டு வர்றேன், அங்கேருந்து இழுக்கிறதுக்கெல்லாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களால முடியணும், அவங்களும் தூபம் போட்டு அவரை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த தமிழக அரசியலின் கள யதார்த்தத்தை, இந்த தேர்தலில் பல தேர்தல்களை எதிர்கொண்ட இந்த மூத்த முன்னணியினர் அவர்கள் எடுக்கிற முடிவிற்கு, அவர்கள் வலியுறுத்துகிற அந்த விஷயத்தை உள்வாங்கி திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று களம் கண்டால் மட்டுமே அவருக்கும் வெற்றி நிச்சயம், அவர் கனவு காண்கிற அந்த முதலமைச்சர் பொறுப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. முக்கியமாக நீங்கள் 6 பேருக்கு எதிராக செய்கிறாரு எடப்பாடி அப்படின்னா அந்த 6 பேரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த வருட இறுதியில் ஏதாவது எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அதுதான் நான் சொல்கிறேன். பனிப்போர் என்பது உள்ளுக்குள்ளே இருக்குது, ஒரு நீருபூத்த நெருப்பாக இருக்குது. ஒரு ஆள் விசிறி விட்டால் கனன்று எரிய தொடங்கிடும். அந்த நிலை என்பது நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக திரு துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.